பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். சார், இப்போ இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் அந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டிக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பார்க்குறோம். எலெக்ஷன் கமிஷனரே வந்து வெளிப்படையாக பிரஸ் மீட் கொடுத்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். பட் அவர் பேசினாலும் அதில் பல்வேறு கேள்விகள் புதிதாக எழுந்திருக்கு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட ஒரு 7 கேள்விகளை தொடுத்திருக்காரு, தேர்தல் ஆணையத்துக்கு தொடுத்திருக்காருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல ஒரு எதிர்க்கட்சிகள் ஆர்கனைஸ் பண்ண ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2024 தேர்தலே புறக்கணிக்க போறோம். ஏன்னா இது அவ்வளவும் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபேப்ரிகேட்டரா ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி முடிவு வரணும், யார் தோக்கணும், யார் வெற்றி பெறணும், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிறது முழுமையா வந்து இவங்க தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி வந்து இந்த தேர்தலை ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நோக்கி நகராங்க. எப்படி சார் பாக்குறீங்க? 2024 தேர்தலை ரத்து பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கடினங்க. இந்திய அரசியல் சாசனப்படியோ இல்ல ஈவன் சுப்ரீம் கோர்ட் படியோ அது சாத்தியம் இல்லை. we cannot set the clock back. இது இந்திரா காந்தி அம்மா காலகட்டத்திலையும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் தான் தோற்கடிக்க முடியும், நீதிமன்றத்தில் இது நடக்காது. அது தெளிவான விஷயம். மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கணும்னா வரவிருக்கிற தேர்தல்கள், பீகார் தேர்தல், மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு, சின்ன சின்ன மாநிலங்களில் உள்ள தேர்தல், இதுல பிஜேபிக்கு எதிராக இவங்க வேற்றுமைகளை எல்லாம் மறந்து ஒரு அணியில திரளணும். இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய கேள்விகள், தலைமை தேர்தல் கமிஷனர் பிரஸ் மீட்ல பேசினது, இது எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு, வாக்காளர்கள் அந்த நேரத்துக்கு அதிகமாக வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் ஏராளமான பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த மாதிரியான ஓட்டுப்பதிவு நடந்ததாக போலிங் ஏஜென்ட் கிட்ட இருந்து எந்த விதமான தகவலும் இல்லை. அப்படி ஒரு 100 பேர் ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் 3 நிமிஷம் வச்சா கூட 300 நிமிஷம் வேணும். 300 நிமிஷம்னா 5 மணி நேரம். அப்ப 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் போலிங் பூத் திறந்து இருந்திருக்கணும். அப்படியான விஷயம் எதுவுமே நடக்கல. அப்படி வரிசையில் நின்று ஓட்டு போட்டிருந்தா அதோட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ், அதை காட்டுங்க அப்படின்னா அதையும் காட்ட மறுக்கிறாங்க. சட்டத்தையே திருத்தியாச்சு. இது பிரதான குற்றச்சாட்டு. இதுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கண்டிப்பா தரணும். ஆனா தர மறுக்குது. அடுத்த குற்றச்சாட்டு, ஏற்கனவே இப்பதான் வாக்காளர் பட்டியலில் நம்ம ரெடி பண்ணியே வச்சிருக்கோம். ஒரு தேர்தல் நடந்துருச்சு, அதுக்கு பிறகு வந்து திருப்பியும் அதை சரிபார்த்து ஜனவரி மாசம் போட்டிருக்கோம். இப்ப எதுக்கு வந்து அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இப்போ டியூப்ளிகேஷன், இறந்து போனவங்க, மைக்ரேட் ஆகி போனவங்க, இது பற்றிய புள்ளி விவரங்களை வந்து தரணும்னு உத்தரவு போட்டாச்சு, தந்துட்டாங்க தேர்தல் ஆணையம். ஆனாலும் அது மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல இல்லை. அது திருப்பி எபிக் ரீடபிள் தான். நீங்க எபிக் நம்பர் இருந்தா தான் அதுல வந்து கண்டுபிடிக்க முடியும். அது பயன் இல்லை. ஏன்னா மிஷின் ரீடபிளா இருந்தா தான் டியூப்ளிகேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஒரே பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஒரே அட்ரஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, இதை வந்து எபிக் நம்பரை இன்புட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அப்போ மிஷின் ரீடபிளா கொடுக்கறதுல ஒரு சிரமமும் இல்லை. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கான உத்தரவு போடும் தான் நான் நினைக்கிறேன். அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகள், ராகுல் காந்தி எழுப்புகிற கேள்விகள், இதற்கான விடை என்பது உச்சநீதிமன்றத்தின் வரவிருக்கிற வாய்தால கிடைக்கும் நமக்கு. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் இது கிளாரிட்டி ஆகும். தேர்தல் ஆணையம் வந்து அடி வாங்கிருச்சு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ தேர்தல் ஆணையம் அடி வாங்கின பிறகு அது பிஜேபியோட தேர்தல் ஆணையம் என்கிற குற்றச்சாட்டு வருது. ஆனா அப்படி அதை கரெக்டா சொல்ல முடியுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குங்க. தேர்தல் ஆணையம் முரட்டு பிடிவாதத்தோட சில விஷயங்களை செய்யுது, அது முட்டாள்தனமான விஷயம். எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவா முடியுமா அப்படின்னா பிராக்டிக்கலா அப்படி முடிக்க முடியாது. சில தொகுதிகள் பிஜேபி அங்க பலவீனமா இருக்கு, அங்க வந்து தில்முழு பண்ணியிருக்காங்க, 6 மணிக்கு மேல ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வாக்காளர் பட்டியலில் அந்த பேர் இருக்கணும், அப்பதான் ஓட்டு பதிவு பண்ண முடியும். அப்போ எல்லா போலிங் பூத்லயும் நம்ம ஏஜென்ட் உட்கார்ந்துருப்பான்ல, கட்சி ஏஜென்ட் உட்கார்ந்துருப்பான்ல, அவனை அடிச்சு விரட்டிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நம்ம இது வரைக்கும் வைக்கவே இல்லையே. ஆனா எல்லா இடங்களிலுமே எதிர்கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்ஸ் வலிமையா இருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். எல்லா இடங்களும் அது கொஞ்சம் குறைந்தபட்சமா இப்போ ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் வலிமையா தானே இருந்தாகணும், மத்திய பிரதேசத்துலயும். கர்நாடகா காங்கிரஸ் ஆளுகிற மாநிலம், அங்க வலிமையா தானே இருந்தாகணும். அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. 6 மணிக்கு மேல ஓட்டுப்பதிவு அபிஷியலா முடிச்சாச்சு,
ம். முடிச்ச பிறகு ஃபிகர்ல வந்து தில்லுமுல்லு பண்ணியிருக்காங்க. ம். அப்படி அதுல இன்ஃபர் பண்ணலாம் நம்ம. அப்போ ஒரு போலிங் ப்ராசஸ்ல ஏராளமான பேர் இன்வால்வ் ஆவாங்கல்ல. அது ஒரு 3 தேர்தல் கமிஷன் நினைச்சு செய்யற மேட்டர் கிடையாதுல்ல. இல்ல தேர்தல் ஆணையத்துல ஒரு 30 உயர் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க மட்டும் நினைச்சு செய்யற மேட்டர் இல்ல. லட்சோப லட்சம் பேர் கீழ இருக்காங்க. அவங்களும் அதுல இணையணும். ம். அப்படின்னா உள்ள இருந்து ஒரு விசில் ப்ளோயர் இப்ப வந்திருக்கணும்ல. ஓகே. இவ்வளவு பேர் இருக்கும்போதுங்க, ஒரு 10 பேரு, இல்ல ஒரு 20 பேரு இந்த மாரி தில்லுமுல்லு நடந்ததுங்க. எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. என்கிற அந்த விசில் ப்ளோயர்கள் வரல. ஒருவேளை வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் ஆணையம் மீது தவறு இருக்கிறதுங்கிறது தெள்ளத் தெளிவா தெரியுது. எதிர்க்கட்சிகள் சில கேள்வி கேட்கிறாங்க. இப்ப பீகார்ல 65 லட்சம் பேர் நீங்க நீக்கிட்டீங்க. அவங்க அந்த 65 லட்சம் பேரும் கடந்த எலக்ஷன்ல மக்களவைத் தேர்தல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அவங்க இப்ப போடக்கூடிய ஓட்டு, சட்டமன்ற தேர்தல்ல போடக்கூடிய ஓட்டு செல்லாதுன்னா, இப்ப மக்களவையில போட்ட ஓட்டும் செல்லாதானே? அப்ப அதுக்கு என்ன உங்களோட பதில்ன்ற கேள்வி ஒண்ணு வைக்கிறாங்க 1. இல்ல அதுக்கு தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லலைங்க. ம். அந்த சந்தேகம் இப்பவும் இருக்கு. மக்களவைத் தேர்தல் 2024 நடந்திருக்கு. 2025 ஜனவரியில நம்ம ஒரு வோட்டர் லிஸ்ட் போட்டிருக்கோம். ம். அப்ப ஜூலைல திருப்பி மறு வோட்டர் லிஸ்ட் தயார் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிறதுக்கெல்லாம் விடையே இல்ல. ம். அதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். அது அப்படியே தான் இருக்கு. ஆனா என்னோட ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து 20 லட்சம் பேரை நீக்கி இருக்கோம். தப்பு. இப்போ திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி. அதுல 3 வகையான அப்பீல் பாசிபிள்ங்க. 3 அப்பீல்ல வந்து என்னன்னா 30, 15 கிட்டத்தட்ட 45 நாள் வரும் அதுக்கு. 45 நாள் எடுத்துக்கிட்டு இண்டிவிஜுவல் ஓட்டர் என் பேர் இல்லன்னு சொல்லி அப்பீல் போடுறவன் ரொம்ப கம்மியா தான் இருப்பான். அவன் உடனே போய் அவனோட பேரை கூட வெரிஃபை பண்ண மாட்டான். போன தேர்தல்ல போட்டிருக்கோம், இந்த தேர்தலையும் போடுவோங்கிற நம்பிக்கையில இருப்பான். ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு 3வது அதிகாரம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா அது சூமோட்டோவா இப்படி சந்தேகங்கள் எழுப்புனா தேர்தல் ஆணையமே தானே முன் வந்து அந்த சந்தேகங்களை களையலாம். அது இருக்குங்க. சட்டத்திலே இருக்கு. ம். சூமோட்டோ. எந்த சந்தேகத்தை வேணாலும் அவங்க களையலாம். தனக்குத்தானே சந்தேகம் எழுப்பி கூட களையலாம். அப்ப இவ்வளவு சந்தேகம் எழுப்பும்போது அப்படி நிவர்த்தி பண்ற முயற்சிக்கே தேர்தல் ஆணையம் வரமாட்டேங்குது. எஸ். சந்தேகத்தை திசை திருப்பி விடுகிற முயற்சிக்கே வருது. அதனால சந்தேகம் மேலும் அதிகரிக்கிறது. சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்லுது. கொஸ்டின் ஆஃப் ட்ரஸ்ட்ங்குது. புரியுது சார். இப்ப ராகுல பார்த்து அஃபிடவிட் குடுங்க அப்படின்னு சொல்றவங்க, சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் வந்து கிட்டத்தட்ட 12 அஃபிடவிட் குடுத்திருக்கேன். ஆனா என்னோட அஃபிடவிட் வந்து நிராகரிச்சிருக்காங்க இவங்க. ஆனா ராகுல்ட்ட மட்டும் அஃபிடவிட் கேட்கறாங்க. அதோட நியாயத்த புரிஞ்சுக்க முடியல. அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாங்க. அதே மாரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப வந்து எங்கள வந்து மூலப்பத்திரம் தாக்கல் பண்ண சொல்றாங்களே, இவங்க தயாரிச்ச இந்த எஸ்ஐஆர்ன்னு அடிப்படையில் தயாரிச்ச அந்த அந்த வாக்காளர் பட்டியலுங்கிறது அது உண்மையானது, தூய்மையானது அப்படின்ற மூலப்பத்திரத்த அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ண தயாரான்ற ஒரு கேள்வி அவங்கள நோக்கி வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது சுப்ரீம் கோர்ட்ல இப்ப தாக்கல் பண்ணணுங்க. ஏன்னா இப்ப அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் போட்டே ஆகணும். என்னென்ன திருத்தங்கள் பண்ணியிருக்கோம்னு அது போட்டுருவாங்க. சில கேள்விகளுக்கு பதில் இல்லைங்கிறதுனால சந்தேகங்கள் கூடுதுல்ல. இப்ப சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம்ல. அந்த முயற்சிக்கு ஏன் தேர்தல் ஆணையம் போல? தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமானதானே. அவங்களே தான் சொல்றாங்க. நாங்க எல்லாருக்குமானவர்கள்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சைடு வந்து எங்களுக்கு அதிருப்தி இருக்குங்கன்னு சொல்லுது. தப்பான குற்றச்சாட்டுன்னே வச்சுக்குவோமே. அத மிக எளிதாக அவங்ககிட்ட இருக்கிற பவர பயன்படுத்தி நிவர்த்தி பண்ணலாம். என்ன காரணம்னா குற்றச்சாட்டு எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட புள்ளிவிவரத்துல இருந்து தான் வைக்கப்படுது. அத செய்வதற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் வந்து மறுதலிக்கிற விஷயத்திலே ஈடுபடும்போது சந்தேகம் அதிகமாகுது. இது உண்மையாவே கொஸ்டின் ஆஃப் ட்ரஸ்ட் வந்துருச்சு இதுல. அப்போ இன்னொன்னு முக்கியமான காரணம் என்னன்னா, தேர்தல் ஆணையர்கள் பேர்ல நம்பிக்கை இல்ல. தேர்தல் ஆணையம் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கிறத விட, இந்த 3 தேர்தல் ஆணையர்களுக்கும் ஷேடோ இருக்கு. பேக். சரி அவங்க இப்ப இங்க இருந்து வந்தாங்க. மோடியோட இதுல இருந்து வந்தாங்க. அது அந்த சிக்கல் தான் இதுல. அந்த தேர்தல் ஆணையர் மீது சந்தேகங்கள நீங்க சொல்றீங்க. இப்ப அவருக்கு எதிரா இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வராங்க எதிர்க்கட்சிகள். அது எந்த அளவுக்கு ஏற்கனவே தன்கருக்கு எதிரா கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். சபாநாயகருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தான்னு பார்த்தோம். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பட் இவர வந்து இம்பீச்மென்ட் மோஷன் மூலமா நீக்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒரு விஷயத்த ரைஸ் பண்றாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தல் ஆணையத்த நீக்கணும்னு தேர்தல் ஆணையர்களை நீக்கணும்னு கொண்டு வரதுக்கு உரிமை இருக்குங்க. அது நிறைவேற்ற முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது ஒரு விவாதத்த கிளப்பும். ஒரு வகையில நான் எப்படி பார்க்கிறேன்னா, சாதாரண வாக்காளர்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிய நம்ம ரொம்ப டிஸ்கிரெடிட் பண்ணிட்டோம்னா, அவனுக்கு எதுலயுமே நம்பிக்கை இல்லாம போயிரும். நீதிமன்றம் பேர்ல, காவல்துறை பேர்ல எல்லாத்துலயுமே நம்பிக்கை இல்லாம போறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லதில்ல. நீதிமன்றங்களே தீர்ப்பு குடுத்து ஜனநாயக எந்திரத்த சுத்தி விடுறது ரொம்ப தவறுங்க. என்ன காரணம்னா, அப்பனா நீதிமன்றமே ரூல் பண்ற மாரி ஆயிரும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மரியாதையே இல்லன்னு ஆயிரும். இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஏன் போச்சு அப்படின்னா, 3 தேர்தல் ஆணையர்களுமே பிஜேபி அப்பாயிண்டட். அவங்களுக்கு பிஜேபி ஷேடோ இருக்கு. இப்ப எப்படி வந்து
சிபிஆருக்கு ஆர்எஸ்எஸ் ஷேடோ இருக்கோ அப்படி இருக்குங்க. அந்த இடம் தான் இதுல சிக்கலான இடம். சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுச்சு. எல்லாருமே சேர்ந்து தலைமை நீதிபதியை சேர்த்து ஒரு குழு போட்டு எடுக்கலாம்னு சொல்லுச்சு. இவங்க ஏத்துக்கல. அப்போ மோடியோட அரசியல் எப்போதுமே சர்ச்சை அரசியலா இருக்கு. இதே பிஜேபி வாஜ்பாய் அரசியல் நாங்க பார்த்திருக்கோம். அது எப்போதுமே சமரச அரசியலா இருக்குங்க. சர்ச்சை அரசியலுக்கும் சமரச அரசியலுக்குமான வித்தியாசம் தான் இது. நல்ல சார். ஒரு விரிவான உரையாடல் சார். அடுத்த கட்ட இந்த சீரியஸான விவகாரம் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய விரிவான கருத்துக்கும் உங்களோட வருகைக்கும் மிக்க நன்றி சார்.